ஹாய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நேற்று ஒரு மீட்டிங் இந்த நாள் நினைக்கிறேன். நம்ம சண்முகம் இருக்கார்ல, சிவி சண்முகம், நம்ம அதிமுகவுடைய முன்னாள் சட்டத்துறை அமைச்சராக இருந்தவர் ஒரு மீட்டிங் போயிருக்கார். அதாவது திமுக கண்டனம் பண்ணால் மீட்டிங் போடுவாங்க, வேறு என்ன அவங்களால பண்ண முடியும், அதை போட்டிருக்காரு. அதில் அவர் என்ன பேசியிருக்காரா, நடிகை நயன்தாராவை பற்றி ஒரு வார்த்தை விட்டுருக்காரு. ஸ்டாலின் என்ன வேணாலும் கொடுப்பாருன்னு போடுறீங்களே, எனக்கு நயன்தாரா தேவை கொடுப்பீங்களான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை விட்டார். அது எதனால் எமோஷனில் அப்படி விட்டாரா தெரியல. அதுக்கப்புறம் நேற்று நினைக்கிறேன் வருத்தம் அவர் தெரிவிச்சுட்டாராம். ரைட், ஓகே. ஆனால் நம்ம தென்னிந்திய நடிகர் சங்கம் சும்மா இல்லாமல் நயன்தாராவை எப்படி இவர் அப்படி பேசலாம்னு சொல்லிட்டு கண்டனம் சொல்லிட்டாங்க. நடிகர்களோட பொது சொத்தா அதுவா இதுவான்ட்டு சிவி சண்முகம் இப்படி பேசினது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியதால் அவர் அதுக்கப்புறம் சில நேரங்களுக்கு அப்புறம் வருத்தமும் சொல்லிக்கிட்டார். ஸோ இது ஏன் அப்படின்னா, நடிகைகள் ஒரு பொது சொத்தான்ற மாதிரி எல்லாரும் கேட்டுட்ருக்காங்க. இவன் எமோஷனல் வார்த்தைலாம் தெரியல. இது இதே வார்த்தையை நான் யாராச்சும் சொன்னாலும் பிரச்சனை வராது. ஒரு முன்னாள் அமைச்சர், ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியில் இருக்கக்கூட தமிழ்நாட்டுடைய ஒரு சட்டத்துறை அமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய சிவி சண்முகம் விழுப்புரத்தின் முன்னாள் எம்எல்ஏ இப்படி சொன்னது தான் இங்கே அனைவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு சர்ச்சையை ஏற்படுத்தி நடிகை சங்கம் எல்லாமே ஒரு கண்டனம் சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ எலெக்ஷன் வரும்போது சில பேர் வார்த்தைகளை இப்படி தான் பேசணும், அப்படி தான் பேசணும். தேர்தல் ஆணையம் ஒரு ஒரு டிராஃப்ட் கொடுத்துருப்பாங்க. அதை கட்சி தலைவர்கள் ஒழுங்காக ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா இது மாதிரி சொன்னதான் காயங்கள் மாறும், ஆனால் வார்த்தைகள் மாறாது. வள்ளுவர் அழகாக சொல்லியிருக்காங்க ஒரு திருக்குறள், தீயினால் சுட்ட உள்ளாராத நாவினால் சுட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு திருக்குறள். அதை அரசியல்வாதிகளுக்கு எப்பவுமே பொருந்தும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு பொருந்தாதான் நான் சொல்லுவேன். ஏன்னா எவ்வளோ கேவலமாக பேசினாலும் கூட்டணி சேர்ந்துப்பாங்க. வைகோ திமுக பேசாத பேச்சா நான் கேட்குறேன். இப்போ கூட்டணி சேர்ந்துக்கலையா அவர்? ஸோ அதனால் சிவி சண்முகம் எந்த அமைச்சராக இருந்தாலும் சரி, உங்கள் விமர்சனம் ஒரு தனிநபரையோ ஒரு அரசியல் சாராத ஒரு நபரையோ இருக்கக்கூடாதுன்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்கள் முத்து பிரகாஷ். பாய்.